நண்பர்களுக்கு வணக்கம். நேத்திக்கு எல்லாரும் குரூப் 4 எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அந்த கொடுமையை ஏன் சார் கேக்குறீங்க? பல பேரோட மைண்ட் வாய்ஸ் இதுவா தான் இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களை கேள்வி வினாத்தாள் ரொம்பவே கடினம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதுலயும் ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நம்ம இப்ப கீ ஆன்சர் பார்க்க போறது இல்லை ஓகேங்களா. நம்ம இவ்வளவு நாள் டீச் பண்ணதை நீங்க இவ்வளவு நாள் என்ன ஃபாலோ பண்ணீங்க ஓகேங்களா. என்னோட யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும், அடுத்ததா ஷார்ட்ஸ் பார்த்துருக்கலாம், அடுத்ததா ஈவன் டெஸ்ட் பேட்ச் கூட ஜாயின் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு என்னால என்ன பண்ண முடிஞ்சது ஓகேங்களா, என்னால உங்களுக்கு நீங்க என்ன பலன் அடைஞ்சீங்க அப்படின்றதான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். எனக்கே கூட மன உளைச்சலா தான் இருந்துச்சு. சீரியஸா சொன்னோம்னா, நம்ம இவ்வளவு நாள் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோம், கேள்விகள் எதுவுமே வரலையே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அப்புறம் என்னன்னா, கேள்விகள் எல்லாம் படிக்க படிக்க இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அப்பப்போ தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு ஓகேங்களா எல்லாத்தையும் நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த கிளாஸா இருக்கட்டும் ஓகேங்களா, டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும், அடுத்ததா ஷார்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுத்த இன்புட்டுக்கு அவுட்புட் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லெவல் கொஸ்டின் பேப்பருக்கு நிச்சயமா அவுட்புட் வந்திருக்குன்னு தான் என்னால சொல்ல முடியும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம இப்ப பார்க்க போறோம் ஓகேங்களா. இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம கிளாஸ் எடுத்ததுல ஷார்ட்ஸ்ல இருந்து அடுத்ததான் நம்ம டெஸ்ட் பேட்ச் வரைக்கும் என்னென்ன கேள்வி எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இன்னொன்னு, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருந்தேன், டெஸ்ட் பேட்ச் கூட நான் என்ன கொண்டு போயிருந்தேன்னா சிலபஸ் வைஸுக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். புக் வைஸ் படிக்கிறதுல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய முரண்பாடு இருந்துச்சு. ஏன்னா புத்தகத்துல சிலபஸ்ல கவர் ஆகாத நிறைய தலைப்புகள் இருக்கும், சிலபஸ்ல கவரே ஆகாது. பட் அதெல்லாம் உட்காந்து படிச்சு அதெல்லாம் கேள்வி கேட்டு அதெல்லாம் உங்களை ஆன்சர் பண்ண வச்சு உங்களை என்ன சொல்றது நிறைய படிக்க வைக்கணும்ன்றது என்னோட எண்ணம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அது புக்ல இருக்கிறத படிக்கணும். அடுத்ததா கவர்மெண்ட் மெட்டீரியல் நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கணும். அடுத்ததா வேற என்னன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அவுட் சோர்ஸுக்கு போகணும் அப்படின்றதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம்ன்றதுனால மேக்சிமம் புக்ல இருந்தே கொஸ்டின்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி நானும் கூட அப்படிதான் நினைச்சேன் ஓகேங்களா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸுக்கு போவாங்க, பட் இவ்வளவு எக்ஸ்ட்ரா சோர்ஸுக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா. நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, அது ஆல்ரெடி ஓகேங்களா ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட்ஸ்லயே நான் புக் வைஸ் படிக்கிறது பெஸ்டா சிலபஸ் வைஸ் படிக்கிறது பெஸ்டான்னு சொல்லியிருப்பேன். அப்போ நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா, நம்ம சிலபஸ் வைஸ் படிச்சா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சோர்ஸை தேடி போவோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அதுல. அப்படி நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸை தேடி படித்திருந்தால் இன்னைக்கு நம்ம தேர்வை நிச்சயமா நம்ம நல்லா எழுதிருக்கலாம். நீங்க புக்கை மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வினாத்தால் உங்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும். அதனாலதான் நான் டெஸ்ட் பேட்ச கூட என்ன பண்ணியிருந்தேன்னா சிலபஸ் சைஸ் தான் டெஸ்ட் பேட்ச் கூட போட்டு சிலபஸ் சைஸ் தான் போட்டிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில நிறைய சோர்ஸ் நாங்களுமே கூட சிலபஸ் சைஸ் டெஸ்ட் பேட்ச் போட்டோம். பட் புக் சோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு சின்ன தலைப்பு எடுத்துப்போமே, இரு பொருள் தருக அல்லது குறில் நெடில் வேறுபாடு, இது கூட எடுத்துப்போம். இந்த தலைப்பு எடுத்தோம்னா சொற்பமான கேள்விகள் தான் இருக்கும் ஓகேங்களா. புத்தகத்துல எடுத்தோம்னா ரொம்பவே குறைவான கேள்விகள் தான் இருக்கும். ஸோ நாங்க கொஸ்டின் எடுத்து ஆகணுமே, அதனால என்ன பண்ணோம்னா அவுட் சோர்ஸுக்கு போகணும். அவுட் சோர்ஸ்க்கு என்னென்ன போனோம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் அதிகமா நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது கவர்மெண்ட் மெட்டீரியல். அடுத்ததா பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அடுத்ததா கொஞ்சம் அவுட் சோர்ஸ் ஓகேங்களா. இன்டர்நெட்ல ஓகேங்களா நிறைய பேர் பிளாக்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா, பிளாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுல இருந்து முக்கியமா ஓகேங்களா அந்த மாதிரியான சொற்கள்லாம் எடுத்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் டெஸ்ட் பேட்ச்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தோம் தமிழ்ல ஓகேங்களா. அந்த மாதிரி நாங்கள் இன்க்ளூட் பண்ண நிறைய கேள்விகள் இந்த எக்ஸாம்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு ஓகேங்களா. அந்த மாதிரியான ஒரு கேள்விதான் இந்த கணம் ஓகேங்களா. இதுல இந்த கணம் மட்டும் நம்மளோட எக்ஸாம்ல இடம் பெற்று இருந்துச்சு ஓகேங்களா. பார்த்துருப்பீங்க கணம் காணும். இதுல கணத்துக்கு ஆன்சர் என்னன்னா கூட்டம் ஓகேங்களா. நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா கொஸ்டின் டெஸ்ட் நம்பர் 23ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஆன்சர் என்னன்னா கூட்டம். 2 ஆப்ஷன்ல கூட்டம் இருக்கு. அப்போ காணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். காணத்துக்கு ஒரு அகராதி புக்ல பொண்ணுன்னு இருக்கு, இன்னொரு அகராதி புக்ல காடனும் பொருள்படுது. சோ இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆன்சர் தான், பட் எது ஆன்சர்னு கிளியரா தெரியல ஓகேங்களா. ஒரு அகராதியில காடுன்னு இருக்கு, இன்னொரு அகராதியில பொண்ணுன்னு இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சில இருந்து அபிஷியலா ஆன்சர் கீ விட்டால் மட்டும்தான் நம்மளால இந்த கேள்விக்கு ஆன்சர் கரெக்டா இதுதான் ஆன்சர்னு நமக்கு தெளிவா தெரியும் ஓகேங்களா. இப்ப நான் சொல்லிட்டு போயிடலாம் இதுக்கு ஏ தான் ஆன்சர் அல்லது சி தான் ஆன்சர்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டேன்னா நாளைக்கு டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் ஆன்சர் கீ வந்தா பிளஸ் ஆர் மைனஸ் நிறைய கொஸ்டின்ல போயிடும் ஓகேங்களா. ஒரு 60 மார்க் எடுக்கிறாங்கன்னா 5-6 மார்க் ஓகேங்களா, 5-6 மார்க் மைனஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், 55-54க்கு போயிடும் ஓகேங்களா. கண்டிப்பா உங்களுக்கு மன உளைச்சலா இருக்கும். ஸோ நீங்க இப்போதைக்கு எதுவும் கே ஆன்சர் செக் பண்ணாதீங்க, டிஎன்பிஎஸ்சி இருந்து அபிஷியலா கே ஆன்சர் வரட்டும்.
அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எனக்கு கரெக்டா தெரிஞ்ச சில கேள்விகளை உங்களை நம்ம எடுத்த சோர்ஸ்லயோ, நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கேட்ட கேள்வியோ, நம்ம கிளாஸ் எடுத்த கேள்வியில இருந்தோ வந்த கேள்விகளுக்கு இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்ச கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த கேள்விகளுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம், கணம்னு. ஓகேங்களா? இதுல இந்த கணத்துக்கு கூட்டம். ஓகேங்களா? அப்போ கூட்டம் தான் ஏதோ ஒரு பதிலா இருக்க போகுது. அப்போ ஏசியில தான் ஏதோ ஒரு ஆன்சரா இருக்கும், டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் கீ வந்தாலும். ஓகேங்களா? அடுத்ததா இந்த கொஸ்டினுக்கு நம்ம அப்புறம் வருவோம். அடுத்ததா இங்க ஒரு கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. நம்ம சந்திப்பிழை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு நம்ம வீடியோஸ் சீரீஸே போட்டுட்டு இருந்தோம். ஒரு 26 27 வீடியோன்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல, 26 வீடியோன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் டெய்லி ஒரு 50 கேள்விகள் பார்த்துருந்தோம். அதை நான் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் சந்திப்பிழை வரப்போ கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு, ஓகேங்களா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கவனிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய முறை இந்த வல்லினம் மிகும் இடத்துக்கு நிறைய சந்திப்பிழையில சொல்லியிருப்பேன். மேக்சிமம் ஐய வச்சு கேள்விகள் வரும். ஓகேங்களா? 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வரும்போதும் 4ஆம் வேற்றுமை உருவான கூ வரும்போதும் அந்த இடத்துல வல்லினம் மிகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க, அங்கு. ஓகேங்களா? அங்கு. அப்போ அங்குக்கு பக்கத்துல என்ன வரணும்னா வல்லினம் மிகணும். ஓகேங்களா? அப்போ வல்லினம் மிகணும். அங்கு கேட்டான். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? வல்லினம் மிகணும். ஓகேங்களா? இங்க பாருங்க, சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. சிற்பக்கலை ஐ முடியுதுங்களா? அந்த இடத்துல வல்லினம் மிகணும். அப்ப ஆன்சர் என்ன? இங்க அங்குக்கு பக்கத்துல வல்லினம் மிகணுமானா மிகணும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் அங்கு கேட்டான். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம இனி, தனி, என, ஆக, அதற்கு, இதற்கு, எதற்கு, அந்த, இந்த, எந்த, 8 10 இந்த மாதிரி முக்கியமான சில சொற்கள்லாம் வல்லினம் மிகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துலாம் வல்லினம் மிகுந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆன்சர் பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா அங்கு கேட்டேன். ஓகேங்களா? அங்கு கேட்டேன். அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியல, சீரியஸா எங்க இருக்குன்னே தெரியல. நம்ம ஒரு ஆன்சர் சொல்லலாம். இப்போ ஒரு அகராதியில ஒரு பொருள் இருக்கு. ஸோ டிஎன்பிசில இருந்து என்ன ஆன்சர் கீ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா வேற எந்த கேள்வி? ஓகேங்களா? இங்க பாருங்க, கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேங்களா? டெஸ்ட் நம்பர் 11ல கேட்கப்பட்ட கொஸ்டின். டெஸ்ட் நம்பர் 11ல 72. ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிற நண்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸ்ல, ஓகேங்களா, டெலிகிராம் குரூப்லயே ஃபைல்ஸ்ல டெஸ்ட் நம்பர் 11ல வேணும்னா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 72 உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 72 பாருங்க. கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள். ஓகேங்களா? அடுத்ததா ஏழாதியில் இடம்பெறாத மருந்து பொருள். ஓகேங்களா? இது நம்ம ஏழாதிக்கு நம்ம எடுத்த கிளாஸ். இதுல பாருங்க, சுக்கு. ஓகேங்களா? சுக்கு என்னன்னு இருக்கு பாருங்க. சுக்கு இருக்கு, திப்பிலி இருக்கு, அடுத்ததா சிறுநாவற்பூ இருக்கு. ஓகேங்களா? சிறுநாவற்பூ இருக்கு. சிறப்பு தமிழ் புக்குல சிறுநாவற்பூக்கு பதில் வேற ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அதனால இது ரெண்டுத்தையும் வச்சு கூட நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோல. ஸோ இது மூணுமே என்னன்னு பார்த்தோம்னா ஏழாதியில இடம்பெற பொருள். இது மட்டும் தான் இடம்பெறாது. ஆன்சர் கொஸ்டின்ல இடம்பெறாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 மட்டும். என்ன சார் உங்க கிளாஸ் எடுத்து போட்டிருக்கீங்களா? ஏன்னா நான் கிளாஸ் கூட எப்படி எடுத்தேன்னா சிலபஸ் வைஸ் மட்டும்தான் எடுத்தேன். உங்களை புக் வைஸ் 6th புக்கை படிங்க, 7th புக்கு படிங்க, முதல் 4 இயல் டெஸ்ட், முதல் 5 இயல் டெஸ்ட் எல்லாம் வைக்கல. சிலபஸ்ல ஏழாதின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏழாதி டாபிக். இன்னா 40னா இன்னா 40. ஸோ சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம படிச்சோம். ஸோ அதுல இருந்தும் புக்ல இருந்து டைரக்டா கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. அங்கிருந்தும் கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம படிச்சது கரெக்ட் தான். அடுத்ததா பாருங்க, பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. இது பாருங்க, இது நான் ஓபன் டெஸ்டா தான் வச்சேன் யூடியூப்ல. ஓகேங்களா? அறநூல்கள் டெஸ்ட். ஓகேங்களா? எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் எழுதுனீங்கன்னு தெரியல. அறநூல்கள், அறநூல்கள் தலைப்புல கேட்கப்பட்ட கேள்வி இது. ஓபன் டெஸ்டா தான் டெலிகிராம் சேனல்லே போட்டிருந்தேன். உங்களை டெலிகிராம் சேனல்லே இந்த கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தேன். அதுல நம்ம இப்ப கூட டெலிகிராம் சேனல்ல போய் பாருங்க, 72வது கொஸ்டின் அறநூல்கள். ஓகேங்களா? தூற்றின்கண் தூவிய வித்து திரி கடுகம். இதுல தவறானது எதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டும் தவறு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ தூற்றின்கண் தூவிய வித்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? திரி கடுகம். ஓகேங்களா? நம்மளோட அறநூல்கள் டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் இடம்பெற்றிருந்துச்சு. ஓகேங்களா? ஏன் இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, என்னை நம்பி இத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்க, இத்தனை பேர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு என்னால பண்ண முடிஞ்சதை எனக்கு இப்போ கொஞ்சம் திருப்தியா இருக்கு. ஓகேங்களா? முன்னாடி கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுமே ஒரு மாதிரி மன உளைச்சலா இருந்துச்சு. அப்புறம் சரி என்னென்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு எடுத்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எனக்கு மன நிம்மதியா இருக்கு. ஏன்னா நிறைய கேள்விகள் உங்களை நம்ம கிளாஸ் எடுத்ததும் டெஸ்ட் பேட்ச்ல இருந்தும் நிறைய கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா பாருங்க,
வினவப்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ ஏ யா ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். இதில் நம்ம வினா எழுத்து சார்ந்து கிளாஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதில் இடம்பெற்ற ஸ்கிரீன்ஷாட் தான் இது பாருங்க. அப்போ இது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கூற்று சரி. ஓகேங்களா, ஏ ஏ யா ஆ ஓ ஓகேங்களா, இதே எழுத்துக்கள்லாம் வினா எழுத்துக்கள். ஆனா ஆமாம் ஓகேங்களா, இங்க இருக்குங்களா ஏ ஏ ஆ ஓ ஏ ஓகேங்களா, இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள். இதுல பாருங்க, இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். புத்தகத்துல எங்கேயுமே இதை இடவினா எழுத்து அப்படின்னு குறிக்கலாம்னு எங்கேயுமே குறிப்பிடல. சோ இது காரணம் தவறு. அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்னன்னா கூற்று சரி காரணம் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான விடை. கூற்று சரி காரணம் தவறு. அடுத்ததான் இந்த கொஸ்டின் பாருங்க, பொருத்தமானதை தேர்வு செய்க மலை. ஓகேங்களா, இது நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். டெஸ்ட் நம்பர் போட வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, வெற்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலை. டைரக்டா ஓகேங்களா இந்த கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு. ஓகேங்களா, டெஸ்ட் பேட்ச்ல கேட்ட கொஸ்டின் இது. டெஸ்ட் நம்பர் மட்டும் நான் போட மறந்துட்டு இருக்கேன். டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா, பொருத்தமான தேர்வு செய்க, பொருத்தமானதை தேர்வு செய்க. மலைனா என்ன, வெற்பு, அப்படியே இருக்கு பாருங்க சிலம்பு பொறுப்பு, மூணு பொருளுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். ஒரு நிமிஷம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நம்ம காயிதே மில்லத் கடைசி நேரத்துல நிறைய தலைவர்களை கவர் பண்ண முடியல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தலைவர்களை கவர் பண்ணியிருந்தோம். அதுல காயிதே மில்லத் அவரை பத்தியும் பார்த்திருந்தோம். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காருலை அகற்று வந்த ஒளிக்கதிரே காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இங்க இருக்கும். இல்ல யாரு, அறிஞர் அண்ணா. இதுக்கும் நம்ம கிளாஸ் எடுத்திருந்தோம். ஸோ நான் என்ன சிலபஸ்ல இருக்கோ அந்த பாடம் காயிதே மில்லத் சார்ந்து ஒரே ஒரு பாடம் தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு பாடத்தை மட்டும்தான் நம்ம பார்த்திருப்போம். அந்த ஒரே பாடத்திலிருந்து கேள்விகள் வந்திருந்தது. ஓகேங்களா, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸ்கிரீன்ஷாட். ஓகேங்களா, ஏன்னா நம்ம நிறைய பேர் என்னன்னா புக்கு படிச்சாதான் ஏதாச்சும் கண்டென்ட் மிஸ் ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க நிறைய பேர். ஆனா சிலபஸ்ல இருந்தே நிறைய தலைப்புகள் மிஸ் ஆயிடுச்சு. குரூப் 4 எக்ஸாம்ல நிறைய தலைப்புகள்ல இருந்து கேள்வியே வரல. ஓகேங்களா, அதனால சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சிருந்தா போதும். டிகேசி ஓகேங்களா, இது நம்ம கிளாஸ் எடுத்திருந்தா கண்டிப்பா இதுல இருந்தும் நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா, இதுக்கும் இந்த கேள்விக்கும் நம்மளால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஆனா கடைசி நேரத்துல நேரமின்மை காரணமாக நம்மளால இதுக்கு கிளாஸ் எடுக்க முடியல. ஓகேங்களா, அடுத்ததா ஓகேங்களா வேற என்ன டைரக்டா வந்துருச்சுன்னா இங்க பாருங்க, செற்றம். ஓகேங்களா, செற்றம்னா சினம்னு பொருள்படும். ஓகேங்களா, அதுக்கு ஆப்போசிட் நம்ம அமைதின்னு கொடுத்திருந்தோம். இங்க செற்றம் கேள்வி வந்து இருந்தது. ஓகேங்களா, எக்ஸாம்ல இதோட எதிர்சொல் நம்மளும் எதிர்சொல் தான் கேட்டிருந்தோம். ஸோ செற்றம் ஆப்போசிட் என்ன, அமைதி வரும். ஸோ செற்றம்னா சினம்னு பொருள்படும். இங்க பாருங்க, பகை, வன்மை, ஓகேங்களா, வன்மை, இது எல்லாமே என்ன பொருள்படும்னா ஏதோ ஒரு கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுல கேண்மை என்ற சொல், ஓகேங்களா, கேண்மை தான் என்னன்னு பார்த்தோம்னா அப்படியே ஓகேங்களா ஆப்போசிட். ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட் எதுன்னு பார்த்தோம்னா இந்த கேண்மை தான். ஸோ செற்றம்னா சினம், அதுக்கு ஆப்போசிட் கேண்மை. ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் கேண்மையாகத்தான் இருக்கணும். ஓகேங்களா, அடுத்ததா நீங்க சொன்னா நம்புவீங்களா தெரியல. இங்க பாருங்க, அகரவரிசை காப்பு, செங்கீரை, தாள், செப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இத அப்படியே நம்ம அகரவரிசையில நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். இதுவும் கொஸ்டின் நம்பர் டெஸ்ட் நம்பர் மறந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, எடுத்து பாருங்க. அகரவரிசை டாபிக் வேர் டு ஸ்டடி இருக்கும். அகரவரிசை டாபிக் எடுத்து பாருங்க, அது எந்த இடத்துல கவர் ஆகுதோ அங்க பாருங்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம். ஓகேங்களா, நம்ம அதுக்கு பதிலா என்னன்னா அம்புலி மட்டும் இல்லை இதுல. ஓகேங்களா, அம்புலி மட்டும் இல்ல, மற்ற ஆப்ஷன்லாம் இருக்கு. ஓகேங்களா, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம். நம்ம எப்படி கொடுத்தோம்னா அகரவரிசை இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது சரின்ற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ இதே ஆன்சர். ஓகேங்களா, இதுல முன்னாடி அம்புலி மட்டும் வரும். அம்புலி, காப்பு, சப்பானி, தாள், செங்கீரை, முத்தம், வருகை. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ஆ, கா, சா, சாக்கு அடுத்துதான் சே. ஓகேங்களா, சாக்கு அடுத்துதான் சே. அப்போ செங்கீரை அடுத்துதான் மா, மாவும் வராது. தாக்கு அடுத்துதான் நா, பாமா. அப்போ செங்கீரை, தாள், முத்தம், வருகை. ஓகேங்களா, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, நம்ம கேட்ட அதே கேள்வி. முன்னாடி அம்புலி, காப்பு, அடுத்ததா சப்பானி, அடுத்ததா செங்கீரை, அடுத்ததா தாள், அடுத்ததா முத்தம். ஓகேங்களா, இங்க பாருங்க அப்படியே இருக்குங்களா, அதே கேள்விதான் இதுலயும் அகரவரிசையில வந்துச்சு. நான் ஒண்ணுமே வரலன்னு கவலைப்பட்டு இருந்தேன். எடுத்து பார்க்கும்போதுதான் ஒண்ணுன்னா அகரவரிசை கூட நம்ம எடுத்த கேள்வியில இருந்தே வந்துருந்தேன்னு ரொம்பவே மனசு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கொஸ்டின் பாருங்க, சீரியஸா இது எனக்கு
படிக்கும் போதே இந்த கொஸ்டின் எங்கேயோ நம்ம இந்த கொஸ்டினை பார்த்திருக்கோம் தோணுச்சு. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. டெஸ்ட் நம்பர் 19. உங்களை டெஸ்ட் நம்பர் 19ல பிழை நீக்கி எழுதுக. பாருங்க, பிழை நீக்கி எழுதுகல இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கு பாருங்க. ஓர் அணில் மரத்தில் ஏறியது. இங்க ஒருக்கு பதிலா என்ன வரணும்? ஆக்சுவலா ஓர் வரணும். ஓகேங்களா? கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது. ஓகேங்களா? உயிரெழுத்துக்கு முன்னாடி நான் பலமுறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்போ சொல்லியிருப்பேன். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும்னு பலமுறை சொல்லியிருப்பேன். பட் இந்த கொஸ்டின்ல என்னன்னா, நான் கேட்ட அதே ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா, இதே இன்டர்நெட்ல இருந்து எடுத்த சோர்ஸ் நினைக்கிறேன். அப்படியே ஓகேங்களா, அப்படியே கேள்வி, இதே கேள்வியும் வந்துருச்சு பாருங்க. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. ஓகேங்களா? ஓருக்கு பதில் இங்க ஒரு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ கூற்று தவறு. ஓகேங்களா? இங்க பாருங்க, உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். அப்போ கூற்று தவறு. கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. பாருங்க, உயிரெழுத்துல தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். இங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? ஒருன்னு வந்திருக்கு. உயிரெழுத்து ஆ, அதுக்கு முன்னாடி ஒருன்ற சொல் வந்ததால இது தவறு. அப்ப கூற்று தவறு, காரணம் சரி. பாருங்க, இந்த கொஸ்டின் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. செக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் நம்பர் 19ல இருக்கு. 59th கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்ததா ஊர் பெயர்களின் மருவு. ஓகேங்களா? இது ஈஸி தான். இதுவும் நம்ம மெட்டீரியல் கொடுத்திருந்த ஊர் பெயரோட மருவு நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கும். ஓகேங்களா? அதுல அப்படியே கொடுத்திருந்த தேவக்கோட்டை, தேவோட்டை, ஓகேங்களா, அந்த பிடிஎஃப்ல இருந்தே அப்படியே கேள்வி வந்துருச்சு. ஓகேங்களா? புத்தகத்துல தவிர நம்ம நிறைய சொற்களுக்கு கொடுத்திருந்த மருவு பெயர், ஓகேங்களா, அந்த பிடிஎஃப்ல இருந்து கேள்வி வந்துருச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் பலமுறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வரப்பட்ட கேள்விகள் தான். ஓகேங்களா? இந்த ஊர் பெயர்கள் எல்லாமே ப்ரீவியஸ் இயர்லயும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் நம்ம கொடுத்த மெட்டீரியல்ல இருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க, பிழையற்ற நிகழ்காலத்தை கண்டறிக. நான் பலமுறை, ஓகேங்களா, இந்த காலம்னு வந்தாலே நான் எங்க போயிடுவேன்னா இடைநிலைக்கு போயிடுவேன். ஓகேங்களா? கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன் வந்தா இறந்த காலம். நிறைய முறை இதை எழுதியிருக்கேன். வீடியோ கண்டினியூஸா பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஓகேங்களா, இந்த இறந்த காலம், நிகழ்காலம், அதே மாதிரி ஒருமை பன்மை. ஓகேங்களா? முன்னாடி ஒருமையில வந்தா கடைசியிலும் ஒருமை வரணும், முன்னாடி பன்மையில வந்தா லாஸ்ட்லயும் பன்மை வந்தோம்னு நிறைய முறை நான் ரிப்பீட்டடா சொல்லியிருக்கேன். வல்லினம் மிகும் மேடம் கூட நான் ரிப்பீட்டடா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நீங்க இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸாம்ல நீங்க நல்லா கண்டென்ட்டை நல்லா மனசுல உள்வாங்கிட்டு இருக்கிற டாபிக் நல்லா புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த எக்ஸாம்லயும் நல்ல ஒரு ஸ்கோரை பண்ணிருக்க முடியும். ஓகேங்களா? இறந்த கால இடைநிலை இத்திட்டின். ஓகேங்களா? அடுத்ததா வேற என்ன சொல்லுவோம்? நிகழ்கால இடைநிலை இருக்கின்று ஆனின்று. பல முறை நான் இதை எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறப்போ இதை பல முறை எழுதியிருக்கேன். இருக்கின்ற ஆனின்று நிகழ்காலம். அடுத்ததா இப் இவ் இக். இப் இவ் இக், இது எதிர்காலம். பல முறை எழுதியிருக்கேன். இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, நிகழ்காலம். அப்போ நிகழ்காலத்துல இடைநிலை என்ன வரணும்? கிறுக்கின்று ஆனின்று. இதுல கிறுக்கின்று ஆனின்றுல ஏதாச்சும் இருக்கா பாருங்க. இதுல வருவான்னு இருக்கு, இதுல வந்தான்னு இருக்கு, இதுல வருவான்னு இருக்கு. சுழல்கிறது. அப்போ கிருல இருக்குங்களா? அப்போ சரியான ஆன்சர் நிகழ்காலம் எதுனா பூமி சுழல்கிறது. நீங்க டவுட்டே பட தேவையில்லை. இந்த இடைநிலைகளை மட்டும் நீங்க வச்சு படிச்சீங்கனாலே போதும். கண்டிப்பா உங்களால இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததா பாருங்க, யானைகள் விரைந்து ஓடியது. இந்த கொஸ்டின் டைரக்டா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருந்து கேள்வி வரல. பட் அதே மாதிரி ஒரு கேள்வி உங்களா யானைக்கு பதிலா வண்டிகளை வச்சு கேட்டிருப்போம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் படிச்சது எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. இங்க பாருங்க, இன்று வண்டிகள். ஓகேங்களா? வண்டிகள் என்பது பன்மை, ஓடாது அப்படின்னு ஒருமையில் வந்திருக்கு. சோ யானைகள் விரைந்து ஓடியதுன்னு இருக்கு. என்ன வரணும்? ஆக்சுவலா இங்க ஓடான்னு இருக்கு. இங்க ஆக்சுவலா என்ன வரணும்னா ஓடின அப்படின்னு வரணும். யானைகள் விரைந்து ஓடின. ஓகேங்களா? அப்போ இது ஓடியது அப்படின்றது ஒருமை, இது பன்மை. அப்போ இங்க என்ன வரணும்? ஓடினன்னு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்ததா, யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்று ஒன்றன் பால் விகுதியை இடம்பெற வேண்டும். யானைக்கு அதுன்னு போட்டா சரிப்பட்டு வருமா? இது ஒருமை. ஓகேங்களா? இது சாரி, இது பன்மை, இது ஒருமை. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அப்போ கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஓகேங்களா? இது டெஸ்ட் நம்பர் 19ல. ஓகேங்களா? இது ஓரளவுக்கு ரெலவெண்டா இருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்துதான் இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னு சொல்ல, ஓரளவுக்கு ரெலவெண்டா நீங்க இதை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இங்க பாருங்க, திருக்குறள் கேள்விகள். திருக்குறள் கேள்வியில அப்படியே நம்ம எடுத்த கேள்வி அப்படியே வந்திருக்கு பாருங்க. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. இல்ல நம்ம டெஸ்ட் நம்பர் 27ல
அழிவில்லாத சிறந்த செல்வம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நான் ஓப்பன்ல தான் டெஸ்ட் வச்சிருந்தேன். ஸோ டெலகிராம் குரூப்லையும் இந்த டெஸ்ட் வச்சிருந்தேன். ஓகேங்களா, நிறைய நண்பர்கள் டெலகிராம் குரூப்ல ஆன்சர் பண்ணிருப்பீங்க. இது கீ ஆன்சரை நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா, திருக்குறள் திருக்குறள் சார்ந்த கேள்விகள் ஒரு 100 கேள்விகள் டெஸ்ட் வச்சிருந்தோம். ஓகேங்களா, அதுல 29வது கேள்விதான் இந்த கேள்வி. ஓகேங்களா, அழிவில்லாத சிறந்த செல்வம், அழிவில்லாத செல்வம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்னா கல்வியை. ஓகேங்களா, இதேதான் இந்த கூட்டுல இருக்கு. காரணம் பாருங்க, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு இருக்கு. ஓகேங்களா, அப்போ வேறு இல்லை. சிறந்த செல்வமே அழிவில்லாத செல்வமே அதுன்னு சொல்லிட்டாரு. அதனை விட சிறந்த செல்வம் எதனா இருக்க போதா? இல்ல. சோ கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் அப்படியே நான் கேட்டிருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டா கொஸ்டின் கேட்டாங்க. நான் கொடுத்திருக்கிறத ஆன்சரை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிட்டு நான் கொடுத்திருக்கிற கொஸ்டினை நான் கேட்ட கொஸ்டினை அப்படியே ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. அதே திருக்குறள் தேர்வு கொஸ்டின் நம்பர் 32. ஓகேங்களா, டவுட் இருந்தா டெலகிராம்ல இன்னமும் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு, எடுத்து பாருங்க. கீழ்காணும் சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர். இங்க பாருங்க, கற்றவர் முன் தெளிவாக சொல்பவர் யாருன்னு பார்த்தோம்னா கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். அப்போ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ, கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். நம்ம கொடுத்திருக்க ஆன்சர் அப்படியே கொஸ்டினா மாறிடுச்சு, நம்மளோட கொஸ்டின் அப்படியே ஆன்சரா மாறிடுச்சு. ஓகேங்களா, அப்படியே இந்த கொஸ்டினை அப்படியே வந்திருக்குது. அடுத்ததா கோடிட்ட சொல்லின் ஓகேங்களா பொருள், இதுக்கும் பொருள் கண்டுபிடிக்கணும். தகுதியான் வென்று விடல். ஓகேங்களா, நம்ம திருக்குறளுக்கு ஓகேங்களா முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா போட்டோவோட போட்டு நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்டு இருந்தோம், கிளாஸ் எடுத்தோம். உங்களை திருக்குறள் கிளாஸ் எடுத்தோம். அந்த திருக்குறள் கிளாஸ் இருந்து பாருங்க, தகுதியான் வென்று விடல். இதுல தகுதியான் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன? பொறுமையால். அப்போ பொறுமை. இன்னமும் இது நம்ம டெலிகிராம் சேனல்ல இந்த பிடிஎஃப்லாம் இருக்கு. ஒரு 8 to 10 அதிகாரம் முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டைம் இல்லாத காரணத்தால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நம்ம முன்னாடி போட்டதுல இருந்தே கேட்டுட்டாங்க, அதனால தப்பிச்சோம். ஓகேங்களா, நீங்க இந்த பிடிஎஃப் நம்ம சேனல்ல இருக்கிற இந்த பிடிஎஃப் நீங்க பார்த்துட்டாலே தாராளமா இந்த கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். பாருங்க, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்று விடல். அந்த திருக்குறளுக்கான சொற்பொருள்ல தகுதியான் அப்படின்னா என்னன்னா பொறுமையால். அப்ப தகுதியான்னா என்ன? பொறுமை. அப்படியே நம்ம அந்த மெட்டீரியல் இருந்து அப்படியே கேள்வி வந்திருக்கு. அடுத்ததான் பாருங்க, மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. இது நம்ம எடுத்த கிளாஸ், நம்ம இன எழுத்து சார்ந்து எடுத்த கிளாஸ். அதுல பாருங்க அண்டர்லைன் பண்ணிருக்கிறத பாருங்க, மெய் எழுத்துக்களை போலவே. ஓகேங்களா, இது வீடியோ ஸ்கிரீன்ஷாட். ஓகேங்களா, போட்டோ இல்ல, யூடியூபோட வீடியோ ஸ்கிரீன்ஷாட் தான். ஓகேங்களா, நீங்க இப்போ போய் பார்த்தா கூட இந்த கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா, பாருங்க, மெய் எழுத்தை போலவே அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கு பாருங்க. மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு. ஓகேங்களா, பாருங்க, உயிர் எழுத்துக்களில் குறிலும் நெடிலும். அப்படியே அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, உயிர் எழுத்துக்களில் குறிலும் நெடிலும் நெடிலுக்கு குறிலும் ஓகேங்களா இன எழுத்துக்கள் ஆகும். 2 ஸ்டேட்மெண்ட்டையும் அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுமே சரி, கூற்று சரி, காரணம் சரி. மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களையும் இன எழுத்து உண்டு. ஓகேங்களா, உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள். நாங்க புக்ல படிச்சாலே இதை எழுதியிருப்போமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் நீங்க புக்ல படிச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க. நாங்க அப்படி படிக்கல, படிச்சது மொத்தமே சிலபஸ்ல. இணை எழுத்துனா இணை எழுத்து. ஓகேங்களா, புத்தகத்துல 2 இடத்துல இருக்கா, புதிய புத்தகம் பழைய புத்தகமா, 2 லெசன் முடிச்சா இந்த டாபிக் ஓவர். அதுல இருந்தா கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, சீரியஸா எனக்கு பார்த்தது சிரிப்பு தான் வந்துச்சு. அரைப்புள்ளி அமையும் இடங்கள். ஓகேங்களா, இது புத்தகத்தில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்விதான். பாருங்க, கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். ஓகேங்களா, கூற்று காரணம் கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் ஆனா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இதே கொஸ்டின் கேட்கல, பட் வேற விதமா இந்த கொஸ்டினை கேட்டிருக்கோம். ஓகேங்களா, மாறி வந்துட்டு இருக்குது பாருங்க. இந்த கொஸ்டினை பாருங்க, டெஸ்ட் நம்பர் 13ல 55வது கேள்வி. கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார். இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கபிலர் பாரியை கண்டார். ஓகேங்களா, பாரியை கண்டார், புகழ்ந்தார். ஓகேங்களா, புகழ்ந்தாருக்கு இங்க இல்ல, பட் இங்க பாருங்க பரிசு பெற்றார். பாடி புகழ்ந்து பாடினார்னு இருக்கு, ஸோ இங்க பாடின்னு இருக்கு. ஓகேங்களா, அப்போ கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசில் பெற்றார். நம்ம சொற்களை ஒழுங்குபடுத்தல இந்த கேள்வி கொடுத்திருந்தோம். ஆனா இவங்க இது என்ன தொடர் அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்க, கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். இது புத்தகத்திலயோ இல்ல அவுட் சோர்ஸ்லயோ ஏதோ ஒண்ணுத்துல இப்ப எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. பட் இந்த கொஸ்டின் பாருங்க அதே ஸ்டேட்மெண்ட்டே வந்துருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஓகேங்களா, பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். டெஸ்ட் நம்பர் 13ல 55வது கேள்வி.
ஓகேங்களா, வேணா ஒரு டைம் எடுத்து பாருங்க. அப்போ இது பாருங்க, இந்த கொஸ்டின் ஆன்சர்னா கூற்றும் சரி காரணமும் சரி. ஓகேங்களா, பாருங்க, ஏன்னா கபிலர் பாரியை கண்டார், ஒரே ஒரு எழுவாய் தான், அதை வச்சு பல பயணிகள் புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். ஓகேங்களா, சோ பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளது. ஓகேங்களா இந்த தொடர். சோ ஆன்சர் என்ன, கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா, கூற்று காரணம் ரெண்டுமே சரி. இதே கொஸ்டின் ஆனா வேற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்ததா வேற என்ன கொஸ்டின் இருக்கு, அடுத்தது இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ல கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இது நம்ம எடுத்த கொஸ்டின்ல இல்ல, பட் பல கிளைமொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் பாருங்க, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஈராஸ் பாதிரியார். இங்க பாருங்க, நம்ம எடுத்த கொஸ்டின் பேப்பர் இது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலிய பட்டர். இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதுல 1, 2 சரி. ஸோ நீங்க இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அப்ப இது தவறுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இதுல ஏதோ ஒண்ணு தவறு. ஸோ நீங்க இந்த டெஸ்ட் கரெக்டா அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இது கரெக்ட்னு உங்களுக்கு அந்த டெஸ்ட் எழுதுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருந்தனா இந்த இடத்துலயே நீங்க கரெக்டா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. 3 மட்டும் தவறு. ஓகேங்களா, நம்ம எடுத்ததுல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இதுல வந்திருக்கு. ஓகேங்களா, மற்றது எதுவும் நம்ம எடுத்த டெஸ்ட் கொஸ்டின்ல வரல. பட் இது ஒண்ணுதான் ஆன்சர். ஓகேங்களா, இதுதான் ஆன்சரு. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஈராஸ் பாதிரியார்னு இருக்கு. ஆன்சர் என்னன்னா குமரிலி பட்டர். இதுல 1, 2 சரி. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ நீங்க அந்த டெஸ்ட்ல கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இது தவறுன்னு தெரிஞ்சிருக்கும். நமக்கு 1, 2 தவறு 1, 2 சரின்னு கொடுத்துருந்தா ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா எளிமையாவே 1 மட்டும் தவறா 2 மட்டும் தவறானா படிச்சதுமே நீங்க தாராளமா 3 மட்டும் தவறுன்னு போடலாம். இதுதான் ஆன்சரும் கூட. அடுத்ததா நம்ம லாஸ்ட்ல என்னென்ன கொஸ்டினுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிருக்கலாம், ஓகேங்களா, நம்ம இருக்கிற நாலேஜ் வச்சு நம்ம கிளாஸ் கவனிச்சதை வச்சு டெஸ்ட் வச்சு என்னென்ன கொஸ்டின்களை ஆன்சர் பண்ணிருக்கலாம் அப்படின்ற கொஸ்டின்ஸையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததா பாருங்க, வை என்னும் மேற்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிக. பாருங்க, வை. ஓகேங்களா, இது நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கேட்ட கொஸ்டின் இல்ல, கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கு வை. ஓகேங்களா, இது வினைமுற்று. ஓகேங்களா, இது ஒன்னொன்னு கொடுத்துருப்பாங்க. வைத்து ஊல முடியுதுங்களா, ஈலியும் ஊலியும் முடிஞ்சா என்னது, வினையச்சம். அடுத்ததா ஆள முடிஞ்சா பெயரச்சம். ஓகேங்களா, இது ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதுல வைக்கு பாருங்க, ஏவல் வினைமுற்று என்ன, வைத்தான் இருக்கு. இங்க வைத்தான் இல்ல, அதுக்கு பதில் வைத்தால் இருக்கு. அப்ப ஆன்சர் இதுவாத்தான் இருக்கும். ஆன்சர் என்ன, வைக்கு வைத்தால். ஓகேங்களா, ஏவல் வினைமுற்று வைத்தாலா தான் இருக்கும். இது கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்குது. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கேட்கல, கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கிற ஒரு டேட்டா. ஓகேங்களா, நான் நிறைய முறை கவர்மெண்ட் மெட்டீரியல் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். அடுத்ததா இந்த தாரணி. ஓகேங்களா, இதுக்கு நம்ம பின்னாடி வரும். அடுத்ததா இந்த கொஸ்டினை பாருங்க, ஒரு பொருட்பொன்மொழியில் மீ மிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. மிசை, மீ மிசை மிசை எல்லாமே என்னன்னா மிசைனா மேல். நம்ம டெஸ்ட் நம்பர் 3ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓகேங்களா, டெஸ்ட் நம்பர் 3ல மிசைனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். மிசைனா என்ன, மேல். அப்ப ஆன்சர் என்னன்னா மேல் பகுதி. மீ மிசை ஞாயிறு என்பது மேல் பகுதி என்பதே சரியான விடை. ஓகேங்களா, டெஸ்ட் நம்பர் 3. ஓகேங்களா, அடுத்ததா பாருங்க, பிறவினை தொடரை கண்டறிய. நான் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை நிறைய முறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பிறவினைனா எப்படி இருக்கும், விபி செய்வை பண்ணு, நிறைய முறை இதையும் எழுதி 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 இது சலிச்சே போச்சு. ஓகேங்களா, விபி செய்வை பண்ணு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்தா என்ன பிறவினை அப்படின்னு நம்ம நிறைய முறை சொல்லியிருப்போம். நம்ம கிளாஸ்லயும் டீட்டெயில்டா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். யூடியூப் கிளாஸ்ல பிறவினையில பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வி, ஓகேங்களா, வியை வச்சு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். வீணு வந்தாலே, அணிவித்தான், வருவித்தார், இந்த மாதிரி எல்லாம் வந்தாலே அது பிறவினை. அப்ப ஆன்சர் என்ன, அரசன் மாலை அணிவித்தான். ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த கொஸ்டினுக்கு நம்ம பின்னாடி வருவோம். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்க முடியும். இல்லை எப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட என்னென்ன சோர்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத மட்டும் இப்ப பார்ப்போம். அடுத்ததான் முடியரசன். ஓகேங்களா, தாராபாரதி. இதுல சரியான இணை கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஸ் எடுத்திருந்தோம். ஓகேங்களா, அதுல முடியரசன் அவர் எழுதின நூல்கள் பாருங்க, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. அப்போ முடியரசன் அவர் எழுதின சரியான இணை இதுதான். முடியரசன், வீரகாவியம், பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இந்த வீரகாவியம் தான் ஆன்சர். ஓகேங்களா, இதுவும் நம்ம எடுத்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கு. அடுத்ததான் இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் படிக்கும் போதே எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஓகேங்களா, இதே மாதிரி கொஸ்டின் நான் பல முறை, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா கூட கிளாஸ் எடுக்கும் போது கூட சொல்லியிருப்பேன். பல முறை இந்த கொஸ்டின், ஓகேங்களா, இந்த விரிந்தது விரித்ததை வச்சு பல முறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கொஸ்டின் வந்திருக்கும். அதுல ஒரு கொஸ்டின் பாருங்க, காற்று வீசியது, மழை காற்று வீசியதால்
பூவின் இதழ்கள் விரிந்தன. இங்க பாருங்க, பூவின் இதழ்களுக்கு பதிலா அல்லி இதழ்கள்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இங்க மாலை நேரத்தில் இருக்கு, இங்க மழை காற்றுன்னு இருக்கு. ஆக மொத்தத்துல என்னன்னா அதே ஸ்டேட்மெண்ட் தான். உங்களை பாருங்க, பூவின் இதழ்கள் விரிந்தன, இங்கேயும் அதே தான். உங்களை அல்லி இதழ்கள், இதழ்கள் என்பது பன்மை, ஸோ விரிந்தன அப்படின்னு வரணும். உங்களை இங்க விரித்தனன்னு இருக்கு, விரித்தன வரக்கூடாது, விரிந்தன. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. அதே கொஸ்டின், உங்களை அதே கொஸ்டின் பாருங்க, மயில வச்சுதான் கேட்டிருக்காங்க. மயில் தோகையை விரித்தது. பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் 26 உங்களை 26வது தேர்வுல இந்த கொஸ்டின் இருக்கு. ஆனா இந்த டெஸ்ட்ல மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம 26 டெஸ்ட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோம். அதுல ஒரு 4-5 டெஸ்ட்லயாச்சு இந்த கொஸ்டின் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா, இந்த மலர்கள் மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தது, மயில் தொகையை விரித்தது. அதை நீங்க அங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா இங்கேயும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். மாலை நேரத்தில் அல்லின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா, இதெல்லாம் கண்டிப்பா எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்ததா பாருங்க, நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு அந்த கொஸ்டினும் இருக்கு. ஓகேங்களா, நான்மணிக்கடிகையோட ஆசிரியர்னு இருக்கு. இது டைரக்டா இருக்கிறது பாருங்க. விளம்பி என்பது இயற்பெயர், நாகனார் விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது இயற்பெயர். அப்ப ஆன்சர் என்ன? இவரோட நான்மணிக்கடிகையோட நாகனார் அப்படிதான், அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா அவரோட இயற்பெயர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் எதுனும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கேள்வி இருக்கு. இது டைரக்டா இருக்கிறதால இதை மட்டும் எடுத்து போட்டான். இதுவும் என்னன்னா நம்ம அறநூல்கள் தொடர்பான செய்திகள், இந்த கொஸ்டினும் ஓப்பன் டெஸ்ட் தான் வச்சிருந்தோம். இதுவும் யூடியூப்ல போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் பேப்பரும் டெலகிராம்ல இருக்கும். 48வது கேள்வி என்ன செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். ஓகேங்களா, இது நம்ம கிளாஸ்லயும் இந்த டாபிக் எடுத்திருப்போம். ஓகேங்களா, இதை இந்த ஸ்டேட்மெண்ட்டை அங்கேயும் சொல்லியிருப்போம். ஸோ இதுவும் கரெக்ட். அடுத்ததா பாருங்க, ஏ யா ஆ ஓ ஏ. இதெல்லாம் சுட்டு எழுத்துதான், சுட்டு எழுத்து இல்லை, இதெல்லாம் வினா எழுத்து. ஓகேங்களா, அப்போ இது தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேங்களா, இங்க இது பாருங்க, ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள். தற்போது ஆ உ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது. தவறு. என்ன எழுத்து பயன்பாட்டில் இருக்கு? ஆவும் ஈயும் தான் பயன்பாட்டில் இருக்கு. ஈ என்னும் சுட்டு எழுத்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட அக்காலத்தில் பயன்பட்டதானா? இல்லை. எதுனா ஊ தான் பயன்பட்டது. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். கூற்று 1 மட்டும் சரி. ஸோ இதுதான் சுட்டு எழுத்துக்கள். அப்போ இதுக்கு இது பொருந்தும். நீங்க கிளாஸ் வீடியோ எடுத்து பார்த்தாலும் இதுல இருக்கிற கண்டென்ட் மொத்தமே கவர் ஆயிருக்கும். ஸோ நீங்க கிளாஸ் பார்த்துருந்தாலும் யூடியூப்ல இந்த கொஸ்டினுக்கு உங்களால ஈஸியாவே ஆன்சர் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டு சொற்கள் ஆகும். ஆமாம், ஆ இ உ இது எல்லாமே சுட்டு எழுத்து. அதை தொடர்ந்து வர சொற்கள் சுட்டு எழுத்துக்கள் தான். இடப்பொருளை சுட்டுவதற்கு ஆ இ உ வந்துள்ளது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். இடப்பொருளை சுட்டுவதற்கு ஆ இ உ ஆகிய எழுத்துக்கள் வந்துள்ளது. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் தான், இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா, 3 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இதை நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த 2 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிருக்க முடியும். அடுத்ததா பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிக. ஏக்கு ஏ. ஓகேங்களா, ஏக்கு ஏ. இங்க என்ன நம்ம கேட்டிருக்கோம்னா பாருங்க, ஐ ஔ ஆகிய எழுத்துக்களோட இணை எழுத்துக்கள். இங்க என்னன்னா ஏக்கு ஏ இணை எழுத்து. ஓகேங்களா, டாக்கு நான் இணை எழுத்து. எப்படின்னா கசட தபர நம்ம எல்லாரும் எழுதுங்களா, வல்லினத்துக்கு மெல்லினம். ஓகேங்களா, நம்ம அப்ப டாக்கு என்ன வருது பாருங்க, நான். கரெக்டா இருக்குங்களா? ஆக்கு ஆ. அதே மாதிரி ஐக்கு பாருங்க, ஐக்கு என்ன வரணும்னா ஐயோட இணை எழுத்து இ. ஐயோட இணை எழுத்து இ, ஆண் இருக்கு. அப்போ இது தவறு. ராக்கு நான். ஓகேங்களா, அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ தவறான இணை எது, பொருந்தாத இணை எதுனா ஐக்கு ஆ. ஓகேங்களா, ஐக்கு ஆ. ஓகேங்களா, இங்க என்ன கேட்டிருக்கோம்னா இணை எழுத்துக்கள், சரியான இணை எழுத்து கேட்டிருக்கோம். ஸோ ஐக்கு வந்து ஈயும், அவுக்கு வந்து ஊவும் சரியான இணை எழுத்துக்கள். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே இந்த கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா, நீங்க அதை படிச்சிருந்தா கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். அடுத்ததா பாருங்க, ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. சிறுதலைப்பு. உங்களா நூற்பகுதியோட எண். உங்களா இந்த நூறு கூறும் கூற்று, இந்த நூற்பகுதி எண். உங்களா இது 11th நியூ புக்ல இருக்கிற டேட்டா தான். உங்களா பெருங்கூட்டு தொடர் முதலிய இடங்களில் முக்கார் புள்ளி வரும். ஓகேங்களா, இந்த நூற்பகுதியை வச்சு வேணும்னா இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். முக்கார் புள்ளி என்பதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை. நீங்க இதை படிச்சிருந்தீங்கன்னா ஓகேங்களா, இது சிங்க் ஆகி உங்களால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்க முடியும். அடுத்த கொஸ்டின்,
அடுத்த இந்த கொஸ்டின் பாருங்க, ஒலி மரபு ஓகேங்களா, ரொம்ப எளிமையானதுதான், நம்ம கிளாஸ்லயே இதை பார்த்துருந்தோம் ஓகேங்களா. தொகை மரபுல காட்டில் சிங்கம் என்ன பண்ணும், முழங்கும், யானை பிளிரும். மேக்சிமம் இது எல்லாருமே கரெக்டா தான் போட்டிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். டெஸ்ட் நம்பர் 30ல இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தோம். உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார்? யாருன்னா தேவநேய பாவாணர். இங்க பாவாணர் இல்ல. ஆக்சுவலா எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இத்தனை கொஸ்டின் நம்ம எடுத்த கிளாஸையும் டெஸ்ட் சீரியஸும் கண்டிப்பா எல்லாரும் ரொட்டீனா ஃபாலோ பண்ணியிருந்தா இத்தனை கேள்விகளுக்கு கரெக்டா உங்களால ஆன்சர் பண்ணிருக்க முடியும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பெயரச்சங்களின் வகையறிந்து பொறுத்துக. இதுவும் நீங்க இடைநிலையை வச்சு படிச்சிருந்தீங்கனாலே ஈஸியா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு நிகழ்காலம் நான் என்ன சொல்லியிருந்தேன், கிறுக்கின்று ஆணின்று கிறுக்கின்று ஆணின்று கிறுக்கின்று ஆணின்று. நான் காலம் டாபிக்கே வீடியோவே எதை வச்சு போட்டிருப்போம்னா இந்த இடைநிலைகளை வச்சுதான் இன்னைக்கு நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமானே வீடியோவிலே போட்டிருப்பேன். பார்க்காத யாராச்சும் இருந்தா காலம் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு பாருங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு அதை பார்த்துட்டு நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பாருங்க, நிகழ்கால பெயரச்சம் அப்போ கிரல தான் வரணும். நிகழ்காலம்னா கிரல தான் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 3. இங்க பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 3ல இருக்கு. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஆன்சர் பண்ணலாம். இதுதான் ஆன்சர். போடுகிற குதிரை. அப்போ கிறுக்கின்ற ஆணின்று இந்த இடைநிலையெல்லாம் வந்தாலே அது நிகழ்காலம். உங்களுக்கு எதுவுமே தெரியலையா இது மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த பாருங்க, ஈறு கெடாத பெயரச்சம். இதுல பாருங்க, இல்லா பொருள் அப்படின்னு நம்மளால எழுத முடியும். இல்லா பொருள்னாலும் இல்லாத பொருளை தான் குறிக்கும். அப்போ இல்லா பொருள்னு வந்தா இது ஈறு கெட்ட பெயரச்சமா இருக்கும். ஆனா இல்லாத பொருள்னு வந்ததால ஈறு கெடாத பெயரச்சம். அப்ப லாஸ்ட்டுக்கு 1 வரணும். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்தா இதே நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். இடையில இருக்கிற உடன்பாட்டு குறிப்பு உங்களுக்கு தெரியலனாலும் இந்த 2 வச்சு 2 கூட தேவையில்லை. இங்க நிகழ்காலம் அந்த இடைநிலைகளை வச்சு நீங்க படிச்சிருந்தீங்கனாலே கண்டிப்பா உங்களால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அக்ரிணை தொடர்களை கண்டறிய. இதுவும் நம்ம கிளாஸ் எடுத்திருந்தோம் உயர்திணை அக்ரிணை பத்தி. அக்ரிணைனா உயிரல்லாத பொருட்கள், மரம், செடி, கொடிகள், மலைகள், காடுகள், இது எல்லாமே அக்ரிணையில வரும். இப்போ பாருங்க, மலர்கள் மலர்ந்தன. ஃபர்ஸ்டே என்னன்னா இதுதான் அக்ரிணை. மலர்கள் என்பது அக்ரிணை. பாருங்க, மக்கள், உயிருள்ளவர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், இவங்க எல்லாருமே உயர்திணை, இது அக்ரிணை. நம்ம கிளாஸ் பார்த்துருந்தீங்கனாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்தது பாருங்க, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரிதழ். இது எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். இது டைரக்டா கேள்வி எல்லாம் வரல. என்னன்னு பார்த்தோம்னா, அவர் கோவிலுக்கு சென்றனர். கோவிலுக்கு அவர்னு ஒருவர், அவர் கோவிலுக்கு சென்றார் அப்படின்னு வரணும். ஒருமைனா லாஸ்ட்ல ஒருமை. நான் பல முறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல முறை நான் சொல்லியிருக்கேன், இங்க ஒருமை வந்தா லாஸ்ட்ல ஒருமையில முடியணும், இங்க பன்மையில வந்தா இங்க பன்மையில முடியணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ரூல்ஸை மட்டும் நீங்க இங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். பாருங்க, அவர் கோவிலுக்கு சென்றார்னு வரணும், சென்றனர்னு இருக்கு. மரம் ஒரே ஒரு மரம் தான், மரம் முறிந்து விழுந்ததுன்னு வரணும். மரங்கள் முறிந்து விழுந்தன அப்படின்னு வந்தா பரவாயில்ல, இங்க வெறும் மரம் இருக்கிறதால விழுந்ததுன்னு வரணும். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. சீவகன் என்பதும் அதுவும் ஒருமைதான். அப்போ இருந்தது இதுவும் ஒருமைதான். அப்ப ஆன்சர் என்னன்னா சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. இங்க பாருங்க, தமிழர்கள் இங்க பன்மையில வருது. உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர், இங்கேயும் பன்மை. இதெல்லாம் பாருங்க, அறிந்தன, அறிந்தான், தமிழர்கள்னு ஒருமை. ஆனா இங்க அறிந்தான்னு தமிழர்கள்னு பன்மை, இங்க அறிந்தான்னு ஒருமையில இருக்கு. அப்போ இதெல்லாம் தவறு. இங்க பன்மையில இருந்தா இங்கேயும் பன்மையில இருக்கணும். அப்போ சீவகன் என்பது ஒருமை, லாஸ்ட்லயும் ஒருமை. அப்ப ஆன்சர் சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. எதுக்கு அடுத்தது பார்த்துருந்தாங்களா, சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடினர்னு வரணும். இங்க ஒருமை, சிறுவர்னு ஒருமை இருக்கு. சோ இங்க விளையாடினர்னு பன்மையில இருக்கு. சோ இதுவும் தவறு. அப்ப ஆன்சர் என்ன, சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. அடுத்ததா இந்த கொஸ்டினுக்கும் கண்டிப்பா எல்லாரும் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. அடுத்ததா இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ப்ரொபோசல் என்ற சொல்லிற்கான இணையான சொல்லை தருக. ப்ரொபோசல் ஓகேங்களா. பாருங்க, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. ப்ரொபோசல் டெஸ்ட் நம்பர் 23 ஓகேங்களா. இதுல கேட்டிருந்தோம் இந்த சொல் ப்ரொபோசல் அப்படின்னா என்னன்னா கருத்துரு. ப்ரொபோசல்னா கருத்துரு. அப்ப ஆன்சர் என்ன, கருத்துரு. ஓகேங்களா, எளிமையான கேள்வி. அடுத்ததா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ்ல போலாம். ரிவர்ஸ்ல என்னென்ன கேள்விகளுக்கு எல்லாம் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்க முடியும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா, இவ்வளவு நேரம் நம்ம எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா மொத்தமா ஒரு 30 to 35 கேள்விகள். ஓகேங்களா, இப்போ சைட்ல இந்த மாதிரி PDF இந்த போட்டோ போட்டு கொஸ்டின் மட்டும் 30 to 35 நினைக்கிறேன். 35 36 இந்த 35
36 கேள்விகளோ நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணியிருந்தாலோ டெஸ்ட் பேட்சை சேர்ந்திருந்தாலோ இது ரெண்டுத்தையும் பண்ணியிருந்தாலே கண்டிப்பா உங்களால 30 to 35 கொஸ்டின் கண்டிப்பா ஆன்சர் பண்ணிருக்க முடியும் உங்களால. அதுல 1-2 தவறுனாலும் கண்டிப்பா ஒரு 34-33 கேள்விகளுக்கு உங்களால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஓகேங்களா? நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தால், ஓகேங்களா, நான் விடாம ஃபாலோ பண்ணன்றவங்க கண்டிப்பா இந்த கொஸ்டின்லாம் தவறு பண்ணிருக்க மாட்டீங்க. அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே புத்தகத்துல இருக்குங்களா, நார்மலா கலை சொல்னா எல்லா கலை சொல்லும் படிச்சா அதுல இதுவும் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரியான சொற்கள் ஈஸியா எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம், இதுக்கு நமக்கு புரிதல் மட்டும் நம்ம வீடியோ பார்த்து நீங்க நாலேஜை கெயின் பண்ணியிருந்தாலே இப்ப நம்ம பார்க்க போற கொஸ்டினுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்ததா பாருங்க, இரிகேஷன் டெக்னாலஜி. உங்களை புத்தகத்தில் இருக்கிற கலைசொல் இரிகேஷன் அப்படின்னாலே நீர்ப்பாசனம். அப்ப டெக்னாலஜினா தொழில்நுட்பம், அப்போ நீர்ப்பாசன தொழில்நுட்பம். அடுத்த கொஸ்டின் அப்படியே ரிவர்ஸ்ல போவோம். அடுத்ததா ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. இங்க பாருங்க, எலும்பி இருக்க வேண்டுவன அப்படின்னு எதனா சொற்றொடர் வருமானா வராது. எலும்பி இருக்கணும், சொற்றொடர் வராது. ஈஸியாவே நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். இதுக்கு இதுதான் ஆன்சர், எழும்பி இருக்க. நீங்க நார்மலா எழுத்து பிழை படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். எலும்பு, ஓகேங்களா, எலும்பி எலும்பின்னு வராது. ஓகேங்களா, எலும்புன்னு வரலாம், எலும்பி அப்படின்னு இருக்கு. எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி, இங்க பாருங்க, எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. அப்போ தவறு. அப்ப ஆன்சர் என்னவா தான் இருக்கும், இதுவா தான் இருக்கும். எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. இதெல்லாம் நம்ம நாலேஜ் இருந்தா இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கலாம். நான் தமிழை படிச்சு எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்றவங்களால கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததான் பாருங்க, தமிழ் சொல்லை கண்டறிக. நம்ம பிறமொழி சொல் கிளாஸ்ல கூட சொல்லியிருப்போம், ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஈஸியா நம்ம பிறமொழி சொல்லலாம் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, காதி. நிறைய பேருக்கு டவுட் எங்க வந்திருக்குன்னா, இந்த காதியா உடுக்கையான்னு வந்திருக்கும். ஓகேங்களா, காதியா உடுக்கையான்னு வந்திருக்கும். உடுக்கை என்பதுதான் சரியான தமிழ் சொல். ஓகேங்களா, காதி என்பது தமிழ் சொல் அல்ல. அப்ப ஆன்சர் உடுக்கையா தான் இருக்கும். ஓகேங்களா, உடுக்கையா தான் இருக்குல்ல, உடுக்கை தான். ஓகேங்களா, சரியான தமிழ் சொல் உடுக்கை. இதுவும் நீங்க பிறமொழி சொற்கள் எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சால ஸ்டார்ட் ஆகிற மேக்சிமம் சொற்கள், சக்கரம், இது எல்லாமே பிறமொழி சொல்லுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் ஆன்சர் இல்லை. ஓகேங்களா, இப்ப ஆன்சர் என்ன, உடுக்கை என்பதே சரியான விடை. அடுத்து இந்த கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணிருக்கலாம். பூட்கை அப்படின்னா குறிக்கோள். ஓகேங்களா, பூட்கை இல்லோன் யாக்கை போல அப்படின்னு செய்யுள்ள ஒரு வரி இருக்கு. அப்படின்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா குறிக்கோள். ஓகேங்களா, இதுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்தா இந்த கொஸ்டின் கூட ஈஸி தான். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் மேக்சிமம் கரெக்டா போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. பாருங்க, டார்க், டார்க்னா இருட்டுங்களா, சோ இருட்டு. ஃபைபர்னா இழை. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 4, ஆனா 2 ஆப்ஷன் இருக்கு. இதே நீங்க பாருங்க, டென்சிட்டி, டென்சிட்டா என்னன்னா அடர்த்தி, டென்சிட்டினா அடர்த்தி. ஸோ இதை வச்சு நீங்க மேட்ச் பண்ணாலே ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். 4132. அப்போ டெமான்னா பின்னணி நிரல், டார்கஸ்ட் அப்படின்னா டார்கஸ்ட்னா என்ன வரும், மிக இருள்மை. சாரி, டெமோன்னா பின்னணி நிரல். ஓகேங்களா, இதுக்கு இது. டார்கஸ்ட்னா 3க்கு 3. ஓகேங்களா, மிக இருள்மை, ரொம்ப இருட்டா இருக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், இதுக்கெல்லாம் ஆன்சர் எனக்கு தெரியுது, பட் டிஎன்பிசில இருந்து என்ன ஆன்சர் வருதுன்னு தெரியல. ஓகேங்களா, எதுக்கும் நான் சொல்றேன், சப்போஸ் தவறா இருந்தா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 4-5 கொஸ்டின் வச்சுக்கோங்க. நம்ம சோர்ஸோட பார்த்தது, ஓகேங்களா, பிடிஎஃபோட இதெல்லாம் பார்த்தது சரியான விடை. நான் சொன்னது சரியான விடை. இப்ப நான் சொல்ற சொற்கள் ஒரு சில சொற்கள், ஓகேங்களா, இதெல்லாம் கரெக்ட். இப்ப நான் சொல்ல போற சொற்கள்லாம் கொஞ்சம் டவுட் இருக்கு. ஓகேங்களா, ஒயிட் ஹால் அப்படின்னா என்னன்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம். இதுவும் மேக்சிமம் கரெக்டா தான் இருக்கும். அடுத்ததா ஓகேங்களா, இதெல்லாம் கீ வந்தா பாத்துக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பா ஆன்சர் பண்ணிருப்பீங்க எல்லாரும். இதுக்கு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நிறைய சொற்கள், ஓகேங்களா, கலை சொற்கள், இந்த மாதிரி சொற்கள்லாம் எங்க எடுத்திருக்காங்கன்னா தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமில இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அது சார்ந்த வீடியோ நாளைக்கு நான் போஸ்ட் பண்றேன், பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததா இது கூட ஆன்சர் பண்ணிருக்கலாம். புல்லின் உறுப்பை கண்டறிக. புல், புல்லோட உறுப்பு என்ன, தளிர். இதுக்கும் ஈஸியாவே ஆன்சர் பண்ணிருக்கலாம், ஓரளவுக்கு நீங்க நல்லா படிச்சு வச்சிருந்தீங்கன்னா. ஓகேங்களா, அந்த பாவானாரோட ஃபர்ஸ்ட் 10th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன் இருக்குங்களா, அதை நான் திரும்ப 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 படிக்க சொல்லியிருந்தேன். ஒரு நாளைக்கு ஒன்னா கூட படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்க முடியும். அடுத்ததா வேற இந்த கொஸ்டினை பார்ப்போம். இது கொஞ்சம் புரிதல். ஓகேங்களா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்பெல்லாம் தன்வினை, செய்வினை, பிறவினை, செயல்பாட்டு வினைலாம் நான் டீட்டெயிலா ஒரு சில எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.
அந்த எக்ஸாம்பிள், அந்த திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார், இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த கேள்விக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். பாருங்க, இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும், அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இரண்டாம் வேற்றுமையில இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் சொல்லு என்னவா இருக்கணும்? இரண்டாம் வேற்றுமையில இருக்கணும். இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ. அப்போ திருக்குறளை, திருக்குறளை ஓகேங்களா, திருக்குறளை திருவள்ளுவர் ஏற்றினார், இதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஏன்னா முதல்ல என்ன வருது? ஐ வச்சு ஒரு சொல்லுவது. திருக்குறளை திருவள்ளுவர் ஏற்றினார். ஓகேங்களா, இப்ப பாருங்க, திருக்குறளை இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது என்னவா மாறணும்? முதல் வேற்றுமையா மாறணும். ஓகேங்களா, இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாக வரணும். அப்ப முதல் வேற்றுமை என்ன? எழுவாய் வேற்றுமை. அப்ப திருக்குறளை அப்படின்றது என்னவா மாறணும்னா திருக்குறள்னு வரணும். என்னவா மாறணும்? ஐ கட் ஆயிட்டு வெறும் திருக்குறள்னு வரணும். முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும். ஓகேங்களா, முதல் வேற்றுமை எழுவாய், இரண்டாவது வேற்றுமை ஐ, மூன்றாவது வேற்றுமை ஆள். அப்போ முதல் வேற்றுமை என்னவா மாறினா மூன்றாம் வேற்றுமையா மாறணும். அப்ப திருவள்ளுவர் என்பது கூட ஒரு ஆள், மூன்றாம் வேற்றுமை உருவான ஆளை சேர்த்துக்கணும். இரண்டாம் வேற்றுமை உருவாய், முதல் வேற்றுமை எழுவாய். ஓகேங்களா, அப்போ ஆள் சேர்க்கணும். அப்ப திருக்குறள் திருவள்ளுவரால், திருவள்ளுவரால், ஓகேங்களா, திருவள்ளுவரால், இதெல்லாம் வந்துச்சுங்களா? அப்போ அடுத்ததா பாருங்க, இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்பொழுது நிகழும்? பாருங்க, திருக்குறளை திருவள்ளுவர் ஏற்றினார். இந்த சென்டென்ஸை நம்ம இப்ப ரெண்டு சொல் நமக்கு கிடைச்சிருக்கு. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது, இயற்றப்பட்டது. அப்போ திருக்குறளை திருவள்ளுவர் ஏற்றினார் என்பது என்ன வினை அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சொற்றொடர் என்ன? திருக்குறளை திருவள்ளுவர் இயற்றினார். அதை அவங்க கொடுத்திருக்கிற ரூல்ஸ் படி நம்ம மாத்திட்டோம். மாத்தினா நமக்கு என்னவா கிடைச்சிருக்கு? திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இது என்னவா மாறி இருக்கு? திருக்குறளை திருவள்ளுவர் இயற்றினார். இது தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயல்பாட்டு வினையா அப்படின்னு பார்த்தோன்னா இது செய்வினை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஒரு செயல், ஒருத்தர் செய்யற செயல் பலருக்கு பயன்பட்டால் அது செய்வினை. ஓகேங்களா, ஒரு செயல் ஒருவருக்கு மட்டும் பயன்பட்டால் தன்வினை, பலருக்கு அந்த செயல் பயன்பட்டால் அது செய்வினை. சோ திருக்குறளை திருவள்ளுவர் ஏற்றாரு, அது உலக மக்கள் எல்லாருக்கும் பயன்படுதுங்களா? அப்போ இது செய்வினை. ஓகேங்களா, அப்போ செய்வினையா இருந்தது, பட்டது அப்படின்னு வந்தா என்ன வினை? செயல்பாட்டு வினை. அப்ப ஆன்சர் என்ன? செய்வினைய செயல்பாட்டு வினையா மாற்றும் போது. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம், நான் பல முறை சொல்லியிருப்பேன். உங்களை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பார்க்கும்போது இந்த எக்ஸாம்பிள் நான் பல முறை சொல்லியிருப்பேன். செய்வினை செயல்பாட்டு வினையாக மாறும்போது. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து தாரணி. ஓகேங்களா, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரவே இல்லைன்னு சொல்றீங்க, பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த தாரணி எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். தாரணினா என்ன? பூமி, உலகம். ஓகேங்களா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், டைரக்டா அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்ததா உங்களை வேர் சொல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த வேர் சொல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்க முடியும். நட என்ன வேர் சொல்லின் உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. வினையாளனையும் பெயர். இப்ப ஆன்சர் என்னவாதான் வந்திருக்கும்? நடந்தவன். ஓகேங்களா, நடந்தவன் தான் மேக்சிமம் ஆன்சரா இருக்கும். டவுட்டாவும் இருக்கு. ஓகேங்களா, நடப்பையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் 99% நடந்தவன், இந்த இதுதான் கீ ஆன்சரா வர வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா, அடுத்ததா பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்றை கண்டறிக. பாடும் பாடல், பாடிய பாடல், பாடிய பாடல் அப்படின்னா முன்னாடி. ஓகேங்களா, இறந்த காலம். பாடுகின்ற, கின்ற வந்தா இடைநிலைக்க போயிடுங்க. பாடுகின்ற பாடல்னா இப்ப பாடிட்டு இருக்கிற பாடல். பாடும் பாடல். ஓகேங்களா, பாடும் பாடல். அப்ப இது என்ன பெயரச்சமா இருக்கும்? எதிர்கால பெயரச்சமா இருக்கும். எதிர்கால பெயரச்சமா இருக்கும். பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். ஓகேங்களா, பாடும் பாடல் என்பது எதிர்கால பெயரச்சம். ஓகேங்களா, இப்படி நீங்க சொல்லி பார்த்தாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஊவேசா இவரை பத்தி நம்மளால கவர் பண்ண முடியல, டைம் இல்லாததால. இல்லாட்டி இந்த கொஸ்டினுக்கும் கண்டிப்பா நம்மளால ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்க படிச்சிருந்தால். ஓகேங்களா, இந்த ஊவேசா பத்தி இவரை பத்தி படிச்சிருந்தா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிருப்பீங்க. நான் வீடியோ மட்டும் பார்த்தவங்க, ஓகேங்களா, நிறைய தலைப்புகள் நம்மளால கடைசியில கவர் பண்ண முடியல. அப்படி பார்க்காம ஒருவேளை பார்க்காம இருந்தா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு ஆன்சர் பண்ணிருப்பீங்க, இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சு பண்ணிருக்க முடியாது. ஓகேங்களா, ஆனா இதுக்கும் என்னன்னு பார்த்தோம்னா ஆன்சர் ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா, ரெண்டுமே சரி, கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஓகேங்களா, சரியான விலக்கி உள்ளது. அப்ப ஆன்சர் என்னன்னா இதுதான். ஓகேங்களா, ஊவேசா அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம்.
அடுத்தது அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தாம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். உவேசா பத்தி அவரு முதல்ல முதல்ல ஒரு ஆத்தோரத்துல ஒரு ஓலைச்சுவடியை கண்டெடுத்திருப்பாரு. அதுல அவரு குறிப்பிட்ட ஒரு சொல்லோட வேர் சொல் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்ததா பாருங்க. இதெல்லாம் எங்கிருந்து கேட்டாங்கன்னே தெரியல. ஊமை தொடர்லாம் எங்கிருந்து கேட்டாங்கன்னே தெரியல. ரொம்ப பழைய காலத்துக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா, இந்த சொற்கள் எல்லாமே விர்ச்சுவல் அகாடமி ஓகேங்களா அவங்களோட வெப்சைட்ல இதெல்லாம் இருக்கு. கவர்மெண்டோட வெப்சைட்ல இதெல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், வேற என்ன கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிருக்கலாம்னா, இது கூட ஓரளவுக்கு நம்மளால கணிச்சு ஆன்சர் பண்ணிருக்க முடியும் இந்த கொஸ்டினுக்கும். இதெல்லாம் நம்ம கிளாசியர் இது நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பனியாறு ஓகேங்களா, இதுவும் நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கும் சரியா ஞாபகம் இல்லை. அடுத்த கொஸ்டின், அடுத்து வேற என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம்? எஸ், இது பாருங்க, பிழையான தொடரை கண்டறிய. இதெல்லாம் எளிமையாவே எல்லாரும் ஆன்சர் பண்ணிக்கலாம். காளைகளை பூட்டி வயலை உழுதனர். காளை காளைனா காளை மாடுகள். அப்போ இது கரெக்டா இருக்கு. மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். இங்க பாருங்க, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலை காலை வேலை. அப்போ காலை என்பது இந்த லைவ் வரணும். இங்க இது கொடுத்துருக்காங்க, பிழையான தொடர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் இதுதான். ஓகேங்களா, சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின், இது கூட ஆன்சர் பண்ணிருக்கலாம். கடுகு சிரித்தாலும் காதம் போகுமா. நம்ம பேச்சு வழக்குல நிறைய முறை இந்த சொற்களை யாராச்சும் சொல்லியாச்சும் கேட்டிருப்போம். அப்படின்னா என்னன்னா, குறைத்து மதிப்பிடாதே. இது பாருங்க, பாடறிந்து ஒழுகுதல் பண்பெனப்படுவது. கலித்தொகையோட வரி இது. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இதெல்லாம் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, பாருங்க, இடைச்சொல் தொடர். ஓகேங்களா, இதுக்கு என்ன வரும்னு நம்ம கீ ஆன்சர் பார்த்துக்கலாம். களி கழி. ஓகேங்களா, இதுவும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்ல எனக்கு தெரிஞ்சு களினா கழித்தல் கழித்தல் இது வரவே வாய்ப்பு இருக்கு. கீழே என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு சில இதுல பார்த்தோன்னா நம்ம போர்னு கூட வருது களின்னு. ஓகேங்களா, ஸோ கரெக்டா எனக்கு கரெக்டா ஆன்சர் தெரிஞ்சது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். டவுட்டா இருக்கிறது உங்களுக்கு ஆன்சர் சொல்லலை. ஓகேங்களா, கீ ஆன்சர் வரட்டும், அதை பார்த்துக்கலாம். இந்த அணிகம்லாம் உண்மையிலே ரொம்ப 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 குழப்பமா இருக்கு. ஓகேங்களா, ஒரு அகராதி புக்ல அணிகம்னா சிவிகைன்னு இருக்கு. ஓகேங்களா, அணிகம்னா சிவிகைன்னு இருக்கு. ஆப்ஷன்ல சிவிகைன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இல்லை. உங்களை 2ன்னு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ டிஎன்பிசி கீ கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ஓலக்கம் இதுதான் என்னன்னா ஊவேசா. ஓகேங்களா, அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஆத்துல போட்டுட்டு இருப்பாங்க ஓலைச்சுவடி. அந்த ஓலைச்சுவடி எடுத்து அவரோட துணியில தொடச்சு பார்த்து அதுக்கப்புறம் பதிப்பிச்சிருப்பாரு அதை. ஓகேங்களா, அந்த புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. ரொம்ப 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 பழைய புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. அதில் இருந்துதான் இந்த கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா, வேற எந்த புத்தகத்திலையும் தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேள்வி இல்ல. அவ்வளோ பழைய கேள்வியை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததான் இது கூட. ஓகேங்களா, இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா, உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல. இதை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எங்கன்னு எனக்கு தெரியல. ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா நகைச்சுற்று. ஓகேங்களா, சரியான ஆன்சர் இதுதான். செக் பண்ணி பார்த்தேன், நகைச்சுற்று. ஓகேங்களா, அடுத்து இது மேக்சிமம் எல்லாரும் போட்டிருப்பீங்க. அலை ஓய்ந்த கடல் போல அமைதி. சரி, ஓகேங்களா, அடிமரம் போல. ஓகேங்களா, அடியற்ற மரம் போல அப்படின்னா என்ன, விழுதல். ஓகேங்களா, மத்தில் அகப்பட்ட தயிர் போல என்னன்னா மனம் உடைதல். அதான் புயலில் சிக்கிய பூங்கொடி போல நடுங்குதல், பூங்கொடி போல். அப்போ 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அடியற்ற மரம் போல என்ன வரும்னா விழுதல் வரும். ஓகேங்களா, மத்தில் அகப்பட்ட தயிர் போலனா மனம் உடைதல். ஓகேங்களா, ஏன்னா இதுக்கு அடியற்ற மரம் போல நடுங்குதல் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி, வராது. ஓகேங்களா, அடுத்ததான் 3வதுக்கு 4ன்னு இருக்கு, மனதில் அகப்பட்ட தயிர் போல. ஓகேங்களா, இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் சரியான விடை. இது கூட ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, ப்ரீ சென்சார்ஷிப். ஓகேங்களா, என்ன வரும்னா முன் தணிக்கை. இதை மட்டும் வச்சு ஆன்சர் உங்களால பண்ணிருக்க முடியும். ஆன்சர் ஒரே ஆப்ஷன் தான் 2ல ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சர் இதுவா தான் இருக்கும். ஓகேங்களா, பிரீமியம். ஓகேங்களா, பிரீமியம் அப்படின்னா என்னன்னா முனைமம். அடுத்ததான் பொசஷன். பொசஷன்னா என்னன்னு பார்த்தோம்னா உடைமை. பிரிஸ்கிரிப்ஷன்னா நீடுன்னு போகும். இது எல்லாமே உண்மையிலே தெரியாத வார்த்தை. நம்ம இதுல தெரிஞ்ச வார்த்தையே எதுன்னு பார்த்தோம்னா இந்த ப்ரீ சென்சார்ஷிப். முன் தணிக்கை என்பதே
ஓரளவுக்கு நம்மளால கணிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சாலே நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டுருக்கலாம். அடுத்த கொஸ்டின், இதெல்லாம் புல்லுக்கு நரலும் வரும் போல. எனக்கும் சரியா தெரியல, இருக்கு கீ ஆன்சர் வரட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, புல் நரலும். ஓகேங்களா, அடுத்ததான் இந்த ஒரு கொஸ்டின் பார்க்கணும். ஓகேங்களா, தந்த பலகை. தந்த பலகை, தந்த பலகை என்பது பொருள் கொடுத்த பலகை அப்படின்னு பொருள்படுமானா பொருள் படாது. தந்த இப்பு வராது. அந்த இந்த எந்த தவிர வேற எந்த இடத்துலயும் தா வந்தா அந்த இடத்துல என்ன வராது, வல்லினம் மிகாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதா இல்ல. இரண்டு சொற்களுக்கும் இடையில் இப்பு என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை எனும் பொருளை குறிக்கிறது. இதுவும் தவறு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இப்பே வரக்கூடாது. ஓகேங்களா, அந்த இந்த என்ற தந்த பலகை அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா, தந்தத்தால். ஓகேங்களா, தந்தத்தால் செய்யப்பட்டது நம்ம எழுதும். ஓகேங்களா, தந்தத்தால். தந்தத்தால். இந்த தந்தத்தால்னு வந்தா தந்தம், யானையுடைய தந்தம் அந்த பொருள் வரும். இங்க பாருங்க, தந்த பலகை அப்படின்றது என்னன்னா தந்தம், யானையோட தந்தத்துல செய்யப்பட்ட பலகை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பொருள்படுது. ஓகேங்களா, ஓரளவுக்கு அப்படிதான் பொருள்படுது. இந்த தந்த பலகை என்பது கொடுத்த பலகைன்னு பொருள்படாது. ஓகேங்களா, அப்போ ரெண்டுமே தப்பு. அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே தவறு. ஓகேங்களா, இதுவும் எனக்கு இந்த கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இதுக்கும் நம்ம கீ ஆன்சர் வந்ததும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு. நம்ம கிளாஸ் எடுத்து நம்ம டெஸ்ட் வச்சு நம்ம என்ன ஃபாலோ பண்ண நண்பர்கள் நிறைய பேருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு கிளாஸ் எடுத்திருந்தேன். அதுல இருந்தும் இத்தனை கேள்விகள் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 கேள்விகள் கிட்ட நம்மளால ஆன்சர் பண்ணிருக்க முடியும் ஓரளவுக்கு. ஓகேங்களா, நம்ம 30 to 35 கேள்விகள் நம்ம கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச்ல இருந்தோ நம்ம வீடியோஸ் பார்த்தா ஒரு 30-35 கேள்விகள் இருந்தாலும் அப்படி இப்படி நம்ம போட்டா ஒரு 55-60 கேள்விகள் கிட்ட ஓரளவுக்கு நம்ம கணிச்சு போடுற மாதிரி ஒரு 60 கேள்விகள் கிட்ட தாராளமாக இந்த டெஸ்ட்ல போட்டிருக்கலாம். ஓகேங்களா, நான் குறைந்தபட்சம் சொல்றேன். நீங்க சிலபஸ் படி படிச்சு கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால மினிமம் ஒரு 60 மார்க் ஆச்சு இந்த எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தீங்க, நல்லா நாலேஜை கெயின் பண்ணி வச்சிருந்தீங்க, கண்டென்ட்டை நல்லா புரிஞ்சு படிச்சு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால 80+, ஓகேங்களா, தாராளமா 80+ஐயும் இந்த எக்ஸாம்லயும் உங்களால வாங்கியிருக்க முடியும். ஓகேங்களா, உங்களோட மதிப்பெண்கள் ஓகேங்களா இவ்வளோன்றத இப்ப யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. நம்ம கீ ஆன்சர் வரட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இப்போ நம்ம பிளஸ் ஆயிடுச்சுன்னா கீ ஆன்சர் வந்து பிரச்சனை இல்லை. சப்போஸ் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா மன வருத்தம் ஏற்படும். ஓகேங்களா, அதனால நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். அபிஷியலா எது இருந்தாலும் அபிஷியலா வரட்டும். நான் சொன்னதிலே கூட 1-2 யாராச்சும் மாறினாலும் மாறலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து கொஸ்டின் எடுத்த கேள்விகள்லாம் மேக்சிமம் நான் சொன்ன டேட்டாஸ் கரெக்டா தான் இருக்கும். 1-2 ஏதாச்சும் தவறு இருந்தா நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னை ஃபாலோ பண்ற நண்பர்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுட்டேன்ற ஓரளவுக்கு எனக்கு மன திருப்தி இருக்கு. ரொம்ப மன திருப்தி இல்லை, ஏதோ ஓரளவுக்கு ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதோ ஒரு மன திருப்தி. ஓகேங்களா, ஏன்னா என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, என்னதான் நம்மள இவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணாங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அப்புறம் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயும் சரி நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ்லயும் சரி நிறைய கொஸ்டின் டைரக்டாவே ஒரு சில கேள்விகள் திருக்குறள்ல எனக்கு ரொம்ப மன திருப்தி ஆயிடுச்சு. 3 கேள்வி தொடர்ந்து இருக்கிற 3 கேள்வியும் நம்ம எடுக்கிற டேட்டா வச்சு கொஸ்டின் வந்துருந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ பாத்துக்கலாம். ஓகேங்களா, நிறைய பேரு மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு கஷ்டப்படாதீங்க. அடுத்து நம்ம குரூப் 2க்கு வேற மாதிரி ரெடி ஆகலாம். ஓகேங்களா, குரூப் 2க்கு இப்போ நம்ம போன பாதை கரெக்ட். இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம போன ரூட் கரெக்ட் தான். இல்ல, கரெக்டான ரூட்ல சிலபஸ் படி நம்ம கரெக்டான ரூட்ல போனோம். தப்பா இந்த ஸ்கூல் புக் படிக்கிறது ஃபுல்லா படிச்சிருந்தோம்னா நமக்கு நிறைய லாஸ். ஓகேங்களா, ஸ்கூல் புக் படிச்சது தப்புன்னு சொல்ல, பட் கரெக்டான ரூட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்ப காலத்துல இருந்தே என்னன்னா எனக்கு சிலபஸ் படி படிக்கிறது தான் பிடிச்சிருந்தது. அதுதான் கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு. அதனால டெஸ்ட் பேட்ச் நான் என்ன பண்ணேன், சிலபஸ் வைஸ் தான் கொண்டு போனேன். ஓகேங்களா, கிளாஸ் எடுக்கிறதுமே நான் சிலபஸ் வைஸ் மட்டும் தான் கொண்டு போனோம். இல்ல, புக் வைஸ் நான் எங்கேயுமே கொண்டு போல. ஏன்னா அவங்க சிலபஸ் வைஸ் கொஸ்டின் கேட்டாலே கேட்க முடியாது. அவ்வளவு தலைப்புகள் இருக்கு. அந்த சிலபஸ்ல இருந்து 100 கேள்விகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஓகேங்களா, நாங்க டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் எடுப்போம், அதுலயே நிறைய கேள்விகள். இப்போ ஒரே ஒரு டாபிக் கொடுத்துட்டு இப்போ கலை சொல்லு மட்டும் கொஸ்டின் எடுக்கணும்னா அந்த டைம்ல கடினமா இருக்கும். ஓகேங்களா, 100 கொஸ்டின் வெறும் கலை சொல்லே எடுக்கணும்னா அந்த இடத்துல கடினமாகத்தான் இருக்கும். ஆனா இருக்கிற மொத்த சிலபஸ் வச்சு ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் எடுக்கணும்னா ரொம்ப 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 ஈஸியா எடுக்கலாம். 100 கேள்விகள் இருந்தது ரொம்ப எளிமையா எடுக்கலாம்.
இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிறைய தலைப்புகள்ல இருந்து கேள்வியே வரல. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குலாம் கேள்வியே வரல. அதே மாதிரி இணைப்பு சொற்கள், நம்ம நிறைய தலைப்புகள் சொல்லலாம். டைரக்டா இன்டைரக்டா கூட ஒரு சில இடத்துல எந்த கேள்வியும் மென்ஷன் ஆகல. ஸோ தன்வினை பிறவினை இதெல்லாமே கொஞ்சம் அதிகமா கேட்ட மாதிரி இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் ஏன் கேட்டாங்கன்னே தெரியல. ஓரளவுக்கு உங்களை நல்ல நாலேஜா வைக்கிற எக்ஸாமுக்கு இதை வச்சிருந்தா பரவாயில்ல. நம்ம படிக்கிறது 10th லெவல் எக்ஸாம், ஓகேங்களா? நம்மளோட இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஸ்டின் வச்சிருக்கணும். ஏதோ பிஹெச்டி படிச்ச லெவலுக்கு கொஸ்டின் பேப்பரை கேட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கலாம், ஓகேங்களா? குரூப் 2க்கு நம்ம போன ரூட்டு கரெக்டு தான், ஓகேங்களா? நம்ம இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு நம்ம போன ரூட்டு கரெக்டு தான். ஆனா என்ன, வழியில இருக்கிற இன்னும் கொஞ்சம் விஷயத்த நம்ம பார்க்காம போயிட்டோம். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இதுல எந்த விஷயத்த நம்ம பார்க்கணும், எதை படிக்கணும்ன்ற புரிதலே இல்லை. சீக்கிரத்துல இன்னும் ஒரு 2-3 நாள்ல நம்ம இன்னும் என்னென்ன படிக்கலாம், என்னென்ன படிச்சா அடுத்து நம்ம 35 கேள்விகள் கிட்ட நம்ம எடுத்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கிளாஸ்ல இருந்து ஓரளவுக்கு வந்திருக்குன்னா, அடுத்த முறை 70-80 கேள்விகள் நம்ம எடுத்ததுல இருந்து வர அளவுக்கு நம்ம கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுவோம். எங்கெங்க இருந்து எடுத்திருக்காங்களோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இன்னும் ஒரு 2-3 நாள்ல உங்களை வெற்றிகரமா வந்து சந்திக்கிறாங்க, ஓகேங்களா? ஏன்னா இப்ப நம்ம போற ரூட்டு கரெக்ட் தான். சைட்ல இருக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்காம இருக்கிறோம். உங்களை சைட்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்காம இருக்கிறோம். அந்த விஷயத்தையும் பார்த்துட்டு எக்ஸாம் சென்டருக்கு போறோம். அடுத்த குரூப் 2 கிளியர் பண்றோம், போஸ்டிங்கை வாங்குறோம், ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு இருக்கு. எல்லா ஸ்டேஜும் கிளியர் பண்ணிட்டு வேலையோட இந்த வருஷத்தை முடிக்கிறோம், ஓகேங்களா? நண்பர்கள், வேற ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து இருந்தாலோ அல்லது வேற ஏதாச்சும் முரண்பாடு இருந்தாலோ இந்த வீடியோ சார்ந்து கமெண்ட்ல தாராளமாக தெரிவிக்கலாம். ஒரு சிலர் என்ன ஒரு நிறைய கொஸ்டின் புக்ல இருக்கிறதே கேட்டீங்களே, எடுத்து கொடுத்துட்டீங்களேன்னு கூட சொல்லலாம். பட் இது எல்லாமே நான் கிளாஸ் எடுத்தது, நான் புக் வைஸ் இப்ப கூட சொல்றேன். எதையுமே நான் புக் வைஸ் படிங்க. நான் யாருக்குமே, எனக்கு ஒரு நிறைய நண்பர்கள் கால் பண்ணி கூட கேட்பாங்க, ஓகேங்களா? அவங்க யாராச்சும் பார்த்துருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அவங்களுக்கே கூட என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, புக்ல படிக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் படிங்க. சிலபஸ்ல இருந்து கேட்டாலே அவங்களால கொஸ்டின் கேட்க முடியாதுன்னு தான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். அவங்க யாராச்சும் பார்த்தா கூட கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் என்ன சொன்னேன், ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன ரூட் இப்பவும் சொல்றேன், நம்ம போன ரூட் கரெக்ட் தான். சைட்ல இருக்கிற இன்னும் கொஞ்சம் விஷயங்களை பார்க்காம போயிட்டோம், அவ்வளவுதான், ஓகேங்களா? அடுத்த முறை அந்த தவறு கூட பண்ணாம நம்ம வெற்றிகரமா, ஓகேங்களா, அடுத்த முறை குரூப் எக்ஸாம்ல போஸ்டிங் வாங்குறதுக்கு ட்ரை பண்றதுல வாங்குறோம், ஓகேங்களா? போஸ்டிங்க வாங்குறோம் அடுத்த முறை, ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுக்கணும்னு நம்புறேன், ஓகேங்களா? எனக்கும் இப்பதான் கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு. உங்களை இத்தனை கொஸ்டின் ஆச்சு வந்திருக்கே அப்படின்ற ஒரு நிறைவு இருக்கு, ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. அடுத்ததான் மேலும் வீடியோஸ், ஓகேங்களா, இதை சார்ந்த நம்ம அடுத்த கட்டம், ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சு, இனிமேல் இதை பத்தி நினைக்க வேணாம். அடுத்ததை நோக்கி போய்கிட்டே இருப்போம். அடுத்ததுல பாத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த முறை மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த முறை பாத்துக்கலாம், ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.